ஹலோ கைஸ், நான் உங்க அனிமே மேன். நருட்டோ சாஸ்கே காமாவை பொசஸ் பண்ணியிருந்தா இந்த கதை எப்படி போயிருக்குங்கிற ஒரு வாட் இஃப் ஸ்டோரியை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இந்த கதையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் காமா பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். காமாங்கிறது 4 டிப்ட் டேட்டு மாதிரி இருக்கிற ஒரு ஒட்சுசுகி சீல். இதை ஒட்சுசுகி அவங்களோட பேக்கப் டேட்டாவாக யூஸ் பண்ணுவாங்க. பர்டிகுலர் ஒட்சுசுகி அழிஞ்சு போயிட்டா இந்த டேட்டாவை யூஸ் பண்ணி இதை யார் பொசஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட பாடிக்குள்ள மறுபடியும் இந்த ஒட்சுசுகியால் பிறக்க முடியும். இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், ஒட்சுசுகியால் அவங்களோட இழந்து போன பாடியை மறுபடியும் பொசஸ் பண்ண முடியும். பட் அவங்களோட சோலை மறுபடியும் பொசஸ் பண்ண முடியாது. இதனால் இந்த சோலை தான் ஜெனட்டிக் பேட்டர்னாக இந்த காமா சீலில் ஒட்சுசுகிஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதை ஒரு பர்சன் மேலே போடுறது மூலமாக ஒட்சுசுகிஸ் அவங்களோட டேட்டாவை செக்யூர் பண்ணுறாங்க. இது நாளாக கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். காமாவை பொசஸ் பண்ணக்கூடிய இந்த பர்சனோட கான்ஷியஸ்னஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஓவர் ரைட் செய்யப்படும். இப்படி பண்ணுறதால இந்த பொசஸர் அவங்களோட கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. பட் இந்த காமா அதிகமான நாள் இவங்களோட உடம்புல இருக்கிற பட்சத்தில் இது அவங்களோட டேட்டாஸை மொத்தமாக ஓவர் ரைட் பண்ணிடும். ஒரு கட்டத்தில் அந்த மொத்த பாடியவும் இந்த ஒட்சுசுகி டேக் ஓவர் பண்ணிடுவாங்க. இந்த டேக் ஓவருங்கிறது யூசர் அவங்களோட சாக்கரா மொத்தத்தையும் இழந்து எக்ஸாஸ்ட் ஆன அப்புறம் தான் பெரும்பாலும் நடக்குது. இந்த ஒட்சுசுகியை கொல்ற வழியும் இதுதான்னு அமடோ சொல்லியிருக்காரு. அதாவது ஒரு ஒட்சுசுகி எந்த ஒரு காமா சீலையும் பண்ணாமல் இருந்து அதுக்கு முன்னாடியே அந்த ஒட்சுசுகி கொல்லப்பட்டா அவங்கள ஈஸியாக காலி பண்ணிடலாம்னு அமடோ சொல்லியிருக்காரு. ஆனால் சில பல மாடிஃபிகேஷன்ஸ் மூலமாக இந்த காமாவை ஒட்சுசுகி அவைக்கனிங் ஆகாமல் வெறும் வெப்பனாக கூட யூஸ் பண்ணலாம்னு அமடோ சொல்லியிருப்பார். ஃப்யூச்சரில் பொருட்டோ அண்ட் கவாக்கி இந்த மாதிரியான ஒரு காமாவை தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. சரி, இப்போது நருட்டோவும் சாஸ்கேவும் இப்படி ஒரு காமாவை பொசஸ் பண்ணால் என்ன ஆகியிருக்கும், கதை எப்படி போயிருக்கும்னு பார்ப்போம். பொருட்டோ சீரீஸோட ப்ளூ பிரிண்ட்டே நருட்டோ சீரீஸ் தான். இந்த காமாங்கிற விஷயமே நருட்டோலேருந்து ஆட்டையை போட்டது தான். யோசிச்சு பாருங்க, பொருட்டோ கிட்ட காமா இருக்குன்னா நருட்டோ கிட்ட குராமா இருந்துச்சு. கவாக்கி கிட்ட காமா இருக்கிற மாதிரி சாஸ்கே கிட்ட கர்ஸ் மார்க் இருந்துச்சு. காமா மாதிரியே குராமாவும் பயங்கரமான பவர்ஸை நருட்டோக்கு கொடுத்துச்சு. இதனால் நருட்டோ ஏகப்பட்ட பேரை சர்பாஸ் பண்ணார். மொமுஷிகி மாதிரியே இந்த குராமாவும் நருட்டோவோட மென்டல் ஹெல்த்தை கெடுத்துச்சு. அவரை த்ரெட்டன் பண்ணிட்டும் இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் குராமாவை விட பெரிய த்ரெட் வரும்பொழுது குராமாவும் நருட்டோவும் எப்படி சேர்ந்தாங்களோ அதே மாதிரி மொமுஷிகியும் பொருட்டோவும் கூட சேர வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. பட் இது நடக்குமான்னு ஒரு டவுட் இருக்கு. இதை பற்றி வேறு வீடியோவில் பார்ப்போம். இந்த மாதிரி நருட்டோவோட குராமாவே ஆல்மோஸ்ட் காமா மாதிரி தான் செயல்பட்டுச்சு. இந்த குராமாவை வச்சு தான் கிஷிமோட்டோ காமாவையே கிரியேட் பண்ணியிருக்காரு. அடுத்து சாஸ்கே. நருட்டோவோட குராமா பொருட்டோவோட காமாக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் இருந்துச்சு. பட் சாஸ்கேவோட கர்ஸ் மார்க் சீல் தான் காமாவோட இன்ஸ்பிரேஷனாகவே இருக்கு. அந்தளவுக்கு சிமிலாரிட்டிஸை உங்களால் இது ரெண்டுத்துலேயும் பார்க்க முடியும். இது ரெண்டுமே யூசருக்கு சம பவர்ஸை கொடுக்கும். பட் இதுக்குள்ளே சீல் பண்ணப்பட்டிருக்கிற டீமனுக்கு இவங்க அடிமையாக இருப்பாங்க. ரெண்டு பேருமே இந்த பவர்ஸை மெயின் ப்ரொட்டகனிஸ்ட்டுக்கு அகென்ஸ்டாக தான் யூஸ் பண்ண நினைப்பாங்க. சாஸ்கே மாதிரியே கவாக்கியும் ஒரு டெம்பரவரி வில்லனுக்கு லிவிங் வெசலாக தான் இருக்கார். ஆமாம், இஷிக்கியை ஒரு ஐ பட்ஜெட் ஒரோச்சுமாருன்னே சொல்லலாம். ஆனால் கவாக்கி பொருட்டோக்கு இருந்த மாதிரி நருட்டோ சாஸ்கேக்கு மென்டல் டார்ச்சர் பெருசாக இல்லை. முடிவாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நருட்டோ சாஸ்கேவோட குராமா கர்ஸ் மார்க் சீல் மட்டும் இல்லை, நருட்டோவில் நம்ம பார்த்த ஆர்க்கை அப்படியே டெவலப் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் மாற்றி தான் பொருட்டோவை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. பட் ஒருவேளை நருட்டோ சாஸ்கே லிட்ரலாக காமாவையே பொசஸ் பண்ணியிருந்தா என்ன ஆகியிருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மொத்த கதையே அப்படியே தாறுமாறாக ஆகியிருக்கும். நருட்டோ மொமுஷிகியோட காமாவை பொசஸ் பண்ணுறாரு, சாஸ்கே இஷிகியோட காமாவை பொசஸ் பண்ணுறாருன்னு வச்சுப்போம். இப்போது கதை எப்படி போகும்னு பார்ப்போம். நருட்டோ சாஸ்கே ரெண்டு பேரும் காமாவை பொசஸ் பண்ணாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு அதோட நாலேஜ் இருக்காது. கவாக்கி காரா ஆர்கனைசேஷன்ல இருந்து லீஃப் வில்லேஜுக்கு வந்ததால தான் காமாவை பற்றின நாலேஜ் எல்லாருக்குமே கிடைச்சிது. பட் இங்கே கவாக்கியே இல்லாத பட்சத்தில் நருட்டோக்கும் சாஸ்கேக்கும் அவங்களோட காமா மார்க்ஸ் பற்றி தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. சாஸ்கே வழக்கம் போல் வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ண போயிடுவார்.
நருட்டோ மொமோஷிக்கியோட நடந்த ஃபைட்டில் வின் பண்ணிடுவார். பொருட்டோ பார்த்த மாதிரியே ஒரு விஷுவல்ஸை மொமோஷிக்கி நருட்டோக்கு காட்டுவார். அந்த விஷுவலில் ப்ளூ ஐஸ் பற்றி மொமோஷிக்கி எதுவும் சொல்ல மாட்டார். ஏன்னா டெக்னிக்கலாக இந்த ரியாலிட்டியில் ஐடா இல்லை. பட் அவர் நருட்டோவை த்ரெட்டன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இதனால் நருட்டோ ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பார். இந்த மொமோஷிக்கியோட ப்ராஃபஸியில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு நருட்டோக்கு புரிஞ்சாலும் அது எப்படி செத்துப்போன மொமோஷிக்கியால் ஏன் கூட பேச முடியும், அதெல்லாம் தாண்டி அவரோட கையில் இருக்கிற இந்த மார்க் என்னன்னு அவருக்கு தெரியாது. இதை பற்றி லீஃப் வில்லேஜோட ரிசர்ச் டீம் பயங்கரமாக ரிசர்ச் பண்ணுவாங்க. சேம் டைமில் இஷிக்கி காகுயாவோட பெட்ரையிலால் ஜீகன்னு சொல்லப்படுற ஒரு மோங்கோட பாடியை செலக்ட் பண்ணி அவரோட உடம்புக்குள்ளேயே போய் வாழ்ந்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் கவாக்கியோடைய பாடியை ரெடி பண்ணி இஷிக்கி அதில் அவரோட காமாவை இம்ப்ளான்ட் பண்ணி இருப்பார். பட் இந்த கதைப்படி இஷிக்கி கவாக்கி மேலே அவரோட காமாவை இம்ப்ளான்ட் பண்ணலை. அதுக்கு பதிலாக சாஸ்கே மேலே தான் இம்ப்ளான்ட் பண்ணுறாரு. கவாக்கி கடைசி வரைக்கும் அவரோட அப்பாவால் அப்யூஸ் பண்ணப்பட்டு ஒரு கொடுமையான வாழ்க்கையை தான் வாழ்கிறாரு. இப்படி காமாவை இம்ப்ளான்ட் பண்ணிக்கிட்ட சாஸ்கேவும் இதை பற்றின எந்த நாலேஜும் இல்லாமல் தான் இருப்பார். இன்னொரு சைடில் நருட்டோ அவரோட காமாசீலை பற்றி சாஸ்கே கிட்ட சொல்ல அவரை மீட் பண்ண வராரு. அப்போ தான் சாஸ்கேவும் எக்ஸாக்டாக இதே மாதிரி மார்க்கை வச்சிருக்கிறத நருட்டோ நோட் பண்ணியிருப்பார். இவங்க 2 பேரும் இந்த காமாசீல்ஸ் பற்றின எந்த நாலேஜும் இல்லாமல் தான் இருப்பாங்க. லீஃப் வில்லேஜோட ரிசர்ச் டீமுக்கும் இதை பற்றி எந்த ஒரு விஷயமும் தெரிஞ்சிருக்காது. ஆனால் அமடோ இந்த ரியாலிட்டிலையும் அவரோட டாட்டரை லாஸ் பண்ணியிருப்பார். அவங்களோட சோலை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அவருக்கு காமாசீல் தேவைப்படும். இதனால் இவரே நருட்டோவை தேடி வில்லேஜ்க்கு வருவார். எப்படி இவர் வந்து நருட்டோ அண்ட் சாஸ்கேக்கு காமா பற்றி சொல்லி கொடுப்பாரு. அப்போது நருட்டோ சாஸ்கே கூட ஒரு டீலையும் இவர் போட்டிருப்பாரு. அதாவது நருட்டோ அமடோவோட பொண்ணு மேலே காமாவை இம்ப்ளான்ட் பண்ணுவார். அதுக்கு பதிலாக இந்த 2 ஒட்சுசுக்கியையும் கொல்றதுக்கு ஹெல்ப் பண்ணுறதா அமடோ சொல்லியிருப்பார். அதுக்கு முன்னாடி ஒட்சுசுக்கி டேக் ஓவர் நடக்காமல் இருக்கிறதுக்கு அமடோ நருட்டோ அண்ட் சாஸ்கேக்கு பில்ஸை கொடுப்பாரு. இப்படி அவர் பல மாதமாக பண்ணிக்கிட்டே வருவார். ஒரு ஹொக்காகே இவ்வளோ பெரிய மான்ஸ்டரை கேரி பண்ணிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நருட்டோவோட ஹொக்காகே பொசிஷனை வில்லேஜ் எல்டர்ஸ் பறிச்சிடுவாங்க. ஷிகமாரு புது ஹொக்காகேவாக மாறுவார். நருட்டோ சாஸ்கேவை ஹையர் அத்தாரிட்டி லாக் பண்ணி வைப்பாங்க. இந்த காமா பற்றி அமடோக்கு மட்டும்தான் நாலேஜ் இருக்கிறதால அமடோவை ரிசர்ச் டீமோட ஹெட்டாக போடுவாங்க. அமடோ நருட்டோ சாஸ்கேவை லாக் பண்ணி வச்சிருப்பாரு. பட் நருட்டோ கிட்ட இருக்கிற காமாசீல அமடோ எப்படியோ அவரோட டாட்டர் மேலே இம்ப்ளான்ட் பண்ண வச்சிருவாரு. ஒரு கட்டத்தில் நருட்டோ சாஸ்கேவை இஷிக்கியும் மொமோஷிக்கியும் டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. லீஃப் வில்லேஜை இவங்க 2 பேரே சேர்ந்து தம்சம் பண்ணியிருப்பாங்க. அமடோ அவரோட இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணி நிறைய வெப்பன்ஸை மற்ற ஷினோபிஸ்க்கு கொடுப்பாரு. இவங்க எல்லாரும் சேர்ந்து நருட்டோ சாஸ்கே கூட ஃபைட் பண்ணுவாங்க. இதில் ஒரோச்சிமாரு, ககாஷி, ராக்லி மாதிரியான ஓஜி கேரக்டர்ஸும் ஃபைட் பண்ணுவாங்க. இதில் ஒரோச்சிமாரு மட்டும் இவங்க 2 பேருக்கும் டஃப் கொடுப்பாரு. அவரையும் ஒரு ஸ்டேஜில் இவங்க 2 பேரும் கொண்டுருவாங்க. ஒருவேளை அமடோ நார்மலான சயின்டிஸ்டாக இருந்தால் அமடோவும் கூட இவங்களால் கொல்லப்படுவார். அப்படி இல்லாமல் அமடோ ஒரு ஒட்சுசுக்கியாக இருந்தால் கண்டிப்பாக இவங்க 2 பேரையும் அமடோ காலி பண்ணிட்டு அவரோட கோலை அச்சீவ் பண்ணிடுவார். பட் இப்போ வரைக்கும் இவரை ஒரு நார்மல் சயின்டிஸ்ட்னு தான் சொல்கிறாங்க. அதனால் நம்மளும் இவரை ஒரு நார்மல் சயின்டிஸ்டாகவே வச்சுப்போம். அமடோவோட கதையும் ஒரு கட்டத்தில் முடிக்கப்படும். இதுக்கு அப்புறம் நருட்டோ சாஸ்கேக்குள்ளே இருக்கிற இஷிக்கி மொமோஷிக்கிக்கு அகைன்ஸ்டா யாராலையும் நிற்க முடியாது. கோஜி, ஐடா, டேமன்லாம் என்ன ஆனாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். இங்கே ஜீகன் காராங்கிற ஆர்கனைசேஷனையே ஆரம்பிக்கலை. அதனால் அவங்க இந்த ரியாலிட்டியில் இல்லவே இல்லை. ஒரு கட்டத்தில் இஷிக்கி மொமோஷிக்கி மட்டும்தான் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்குமே ஏர்த்தை டெவார் பண்ணி சாக்ரா ஃப்ரூட்டை அடையணுங்கிறது தான் ஆசை. ஸோ இவங்க 2 பேருமே பயங்கரமான ஒரு ஃபைட்டை பண்ணுவாங்க. இதில் சாஸ்கேக்குள்ளே இருக்கிற இஷிக்கி ஜெயிக்க தான் வாய்ப்பு அதிகம். இதனால் நருட்டோக்குள்ளே இருக்கிற மொமோஷிக்கியை சாஸ்கேக்குள்ளே இருக்கிற இஷிக்கி டென்டைல்ஸ்க்கு ஃபீட் பண்ணுவார். இப்படி பண்ணுறது மூலமாக சாக்ரா ஃப்ரூட் வரும். அந்த சாக்ரா ஃப்ரூட்டை இஷிக்கி சாப்பிட்டு பயங்கர பவர்ஃபுல்லாக மாறுவார். அப்புறம் என்ன, வேற ஒரு பிளானட்டை நோக்கி இஷிக்கி போயிடுவார். நருட்டோ சாஸ்கே காமாவை பொசஸ் பண்ணியிருந்தா இதுதான் நடந்திருக்கும். இது என்னோட தியரி தான். உங்களோட தியரியை மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.